என்ன மாதிரி இப்போ பிளாப்பழ சீசனோ என்ன மாதிரி போகுது? ஐயா எல்லாம் வந்து பிளாக்க அடின்னு கூட எத்தனை பிளாக் பாருங்க. எவ்வளோ இது இந்த பழம் எவ்வளோ? 700 வெட்டி வச்சுக்கிறீங்கண்ணே. என்ன மாதிரி பாருங்க நல்ல பழம். வெட்டி வச்சுக்கணும் நாங்கள் பார்த்து வாங்கலாம். தேவையால் கோயில் திருவிழா கொண்டாட்ட நாடுகள் ஆக்கள் கூட சாமான் விலை கூட விலை கூடும் என்ன ஐயா? எவ்வளோ விழாப்பழம் எவ்வளோ? காய் இது என்ன விலை என்ன விலை என்ன விலை விட்டு 270 300 திருப்பி கத்திரிக்காய் தெருவு எவ்வளோ போகுது பழம் இப்போ? 300 400 மலிவா இப்போ? மலிவு என்ன காரணம்? சீசன் எங்கேருந்து வாரியர்? மானிப்பா 200 வெங்காயம் 200 ஒரு பெரிய வந்து 500 ரூபாயாம். மரக்கடைகளுக்கான விலை வந்து எப்படி வந்து தீர்மானிக்கிற நீங்கள்? 300 400 பல மாதிரி இப்போ விலை கூடுற டைம்னா என்ன டைம்? அந்த பலாப்பழம் 2000 1500 1000 கிலோ. நல்ல பழம் பாருங்க. வெறும் வெங்காயம் தான் கொண்டு வச்சுருக்கேன். இந்த காய் 170 ரூபா கட்டுருக்கு. 180 போகுது 180. ஹாய்ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நாளில் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மருதராமடம் பொதுச்சந்தையில் நிற்கிறோம். சந்தையை வந்து சுற்றி காட்ட போறியா மாதிரின்னு சொல்லி கேட்டால் அதுதான் இல்லை. இந்த காலனி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காலனியாக இருக்கும். அதாவது இப்போ வந்தீங்கன்னா பலாப்பழ சீசன். இந்த பலாப்பழம் வந்து நேரடியாக விற்கின்ற ஒரு நேரடி காட்சியை வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வந்து அறுவடை செஞ்சு ஒரு சந்தைக்கு வந்து கொண்டு வருகின்ற போது அந்த பொருட்களுக்கு வந்து எப்படி வந்து விலைகள் வந்து தீர்மானிக்கிறார்கள் என்றதை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரிமார் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 300 ரூபான்னு சொல்லி சொன்னால் ஒரு விலை 300 ரூபான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. கத்திரிக்காய் வந்து தேவை இருக்குது என்று சொல்லி சொன்னால் அந்த கத்திரிக்காய்க்கான ஒரு டிமாண்ட் வந்து கூடும். 300 ரூபாயிலேருந்து இப்போ வியாபாரிமார் 310 320 சொல்லி விலையில் வந்து கூடவும் வந்து எடுப்பாங்க. இதே கத்திரிக்காய் வந்து தமிழில் கத்திரிக்காய் வந்து இருக்குது. கத்திரிக்காய் வந்து சந்தையில் வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கத்திரிக்காய்க்கான விலை வந்து குறையும். ஒரு 10 ரூபாய் 20 ரூபா 30 சில நேரங்களில் குறைய பார்க்கும். வியாபாரிமார் வந்து கொண்டு வர விலைக்கு வந்து ஓகேன்னு சொல்லி சொன்னால் கொடுப்பாங்க. சில நேரங்களில் கூடினா அவங்களுக்கு லாபம், குறைஞ்சா வந்து அவங்களுக்கு நட்டம். இதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விடயம். இன்றைய நாளில் பலாப்பழம் வந்து விற்கின்ற நேரடி காட்சியும் பொருட்களுக்கான விலைகள் வந்து தீர்மானிக்கின்ற நேரடி காட்சியும் தான் வந்து இந்த காலை வாயிலாக வந்து பார்க்க போகிறீங்க. யாராவது வந்து எங்களோட சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து சந்தையுடைய வெளிப்புறத்தில் வந்து நிற்கிறேன் பாருங்க. நாங்கள் இப்போ நிற்கிற மருதராமடம் பொதுச்சந்தையினுடைய உள்புறத்துக்கு வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்கள் இந்த பிளாக்காய் எல்லாம் வந்து இப்போ கொண்டு போய் கொண்டிருக்காங்க. இங்கெல்லாம் எல்லாம் பாருங்கள். இங்கெல்லாம் மாங்காய் இருக்குது. மாங்காய் பிளாக்கை தான் அதிகமாக வந்து இப்போ அந்த விற்பனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. நேரடி காட்சியை வந்து பாருங்கள். இங்கே பாருங்க. ஐயா எல்லாம் வந்து பிளாக்கை அடின்னு கூட எத்தனை பிளாக்கான்னு பாருங்க. 3-4 பிளாக் ஐயா வந்துருக்கு. வேறு மரக்கறி எல்லாம் வந்து கொண்டு வராங்க. இங்கே பாருங்க. ஐயா எவ்வளோ பிளாக்கா? எங்கேருந்து வாரியல்? மானிப்பா ரைட். ஐயா மானிப்பாயிலேருந்து வந்துருக்கார். இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பிளாக்காக வந்துருக்கார். இங்கெல்லாம் பிளாக்கா இங்கே பாருங்க. இங்கெல்லாம் இந்த வாழை இலையல் எல்லாம் வந்து கொண்டுறேன் பாருங்க. கொண்ட உடனே அதை வாங்குறதுக்காக எல்லாம் மூலம் பேர் வந்து போய் கொண்டிருக்காங்கன்னு பாருங்க. ஐயா எவ்வளோ விழாப்பழம்? எவ்வளோ காய் இது? எவ்வளோ ஆகுது? எவ்வளோ ஆகும்? 500 ரூபா. 2 பழம் 500 ரூபா. நல்ல பழம் தான். 500 ரூபா ஆகும். ஐயா இந்த 2 பழம் வந்து ஐயா வந்து 500 ரூபா சொல்கிறார். இங்கேயும் பாருங்க. இங்கேயும் இருக்குது பிலாப்பழம். இப்போ பிலாப்பழம் சீசன் என்ன? எவ்வளோ ஆகும் இந்த பழங்கள்? மொத்தம் இப்போ 6 காய் இருக்குண்ணே. 6 காய் எவ்வளோ? 2000 ரூபா. இது எங்கத்த பழங்கள்? பழவட்டியாண்ணா நீங்களே? ரைட்டு. 6 பழமும் 2000 ஐயா. இங்கெல்லாம் பாருங்க. அன்னையெல்லாம் வச்சுக்கணும். இங்கெல்லாம் வெட்டி வச்சுக்கிறீங்கண்ணே. என்ன மாதிரி பாருங்க. நல்ல பழம் வெட்டி வச்சுக்கணும். நாங்கள் பார்த்து வாங்கலாம்.
ஆ எவ்வளோ பழம் எவ்வளோ பழம் ஆ உங்களை படம் எடுக்கிறேனோ எங்கேருந்து வரீங்களா நீங்கள் இங்கே மருதாவணி தான் எவ்வளோ போகுது பழம் இப்போ 300-400 மலிவா இப்போ மலிவு என்ன காரணம் சீசன் என்ன அதனால மலிவு எவ்வளோ காலமாக வியாபாரம் செய்றீங்க எவ்வளோ காலமாக வியாபாரம் செய்றீங்க 50 வருஷமா செய்றீங்க ஆ இது எவ்வளோ இப்போ இருக்கா 500 இருக்கா ஆ ரைட் வாங்க எல்லாமே அப்படி தானோ அவ்வளோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய வந்து 500 ரூபாயாம் ரோட்டுக்கு வருதா ஆனால் எவ்வளோ அண்ணா இது இந்த பழம் நல்ல பழம் எவ்வளோங்க இந்த பழம் இது 500 ஆ இதுவும் கூடயா இதுவும் கூடயா அம்மா விட்டுறா இது இங்கே பாருங்க அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே பக்கங்களில் முழுக்க பிலாப்பழம் தான் கிடக்கு ஆ எவ்வளோ இது இந்த பழம் எவ்வளோ 700 என்ன மாதிரி இப்போ பிலாப்பழ சீசனோ என்ன மாதிரி போகுது சீசனு ஆ பேட்டி தான் நீங்கள் எவ்வளோ காலமா வியாபாரம் செய்வீங்க 15 ரூபா வரைக்கும் வியாபாரம் 15 என்ன வியாபாரம் பண்ண சரிங்க இது பலாப்பழம் தானே இல்லை பலாப்பழ வியாபாரம் தான் ஆ ரைட் மாம்பழம் இந்த வியாபாரம் தான் எப்போண்ணா பலாப்பழ சீசன்டா எப்போண்ணா இந்த மாதம்டா இப்போ 6ஆம் மாதம் தான் பலாப்பழம் இதுக்கு பிறகு இல்லை ஆ ரைட் இப்போ என்ன மாதிரி விலைகள் போகுது பலாப்பழம் 300-400 பல மாதிரி இப்போ விலை கூடுற டைம்னா என்ன டைம் அந்த பலாப்பழம் 2000-1500 ஆ ரைட் என்ன சீசன் ஓகே எவ்வளோ இந்த பலாப்பழம்ண்ணா இது எவ்வளோ 700 இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் இருக்கு என்ன ரைட் மாம்பழம் இது மாம்பழம் நீங்கள் வைக்கிறீங்க எவ்வளோ இது ஆ இது எவ்வளோ வரும் கிலோ எவ்வளோ கிலோ 500 ரைட் இது சரி ஓ அண்ணன் வந்து வச்சு வித்து வந்துருக்குறா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கிட்ட பிளாப்பழம் வைக்கிறாரா இதை பாருங்க அம்மா வந்து இதில் பிளாப்பழம் வாங்குறதுக்கான வந்துக்கிறா இந்த இடம் முன் பெருசாக முழுக்க வேலையும் வந்துச்சுன்னா பிளாப்பழம் தான் வைக்கிறாங்க இங்கே எல்லாம் பிளாப்பழம் தான் வைக்கிறாங்க இங்கே பாருங்க பிளாப்பழம் தான் வைக்கிறாங்க அந்த பக்கங்களில் மாம்பழம் எல்லாம் வைக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த பக்கங்கள்ல எல்லாம் மாம்பழம் வைக்கிறாங்க மாம்பழம் பாருங்க கடத்தப்பம்மா மாம்பழம் இங்கே பாருங்க எல்லாம் குட்டி பழங்கள் அது புலாட்டு எவ்வளோண்ணா இது கிலோ 250 ரூபா இது கடத்த எவ்வளோமால இது எவ்வளோ இது 1000 கிலோ ஆ நல்ல பழம் பாருங்க ஆ எவ்வளோ இது 1000 ரூபா ஆமாம் அப்போ ஜூஸுங்க 1000 ரூபா தம்புள்ளிலே ஆ ரைட் அப்போ இதெல்லாம் கொடுத்தாச்சா ஆ ரைட் இது எவ்வளோ இது கிலோ எவ்வளோ 500 ரூபா கிலோ பாருங்க விளையாட்டு வந்து கிலோ 500 ரூபாயா இது 600 ரூபா ஆ ரைட் ஐயா தான் இருக்கிறாரு இந்த மாம்பழ வியாபாரம் நடக்குது பாருங்க இதில் மாம்பழம் கொண்டு போயிடும் நாங்கள் இது வந்து கொடுத்துட்டோம் இதில் பாருங்க ஒன்று வந்தோன்னு இருக்குது ஒரு வீடியோவில் போட்டு எல்லாம் வந்து கிலோ கணக்கு தான் இதில் ஐயா கொண்டு வர பாருங்க மாமா ஐயா மாங்காய் கொண்டு வர மாங்காய் இந்த சைடு நீட்டுக்கு வந்து மாம்பழங்கள்லாம் வச்சு விற்கிறாங்க உங்களுக்கு பழகி வருங்க ஒரு மாம்பழம் கடத்த குழம்பு அஞ்சு இது கொஞ்சம் பச்சை இதெல்லாம் வந்து விற்றுக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பழுக்க போட்டு அதை வந்து விற்பாங்க இது
இது எவ்வளோ அவங்கள கொடுத்தாச்சு இது இதே 1000 ரூபான்னு சொன்னார் என்ன வறுத்த குழம்பு 1000 ரூபான்னு சொன்னார். ஓகே, இந்த வீடியோடைய வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ வந்து இதில் சொல்கிறேன். அதாவது இந்த கொண்டு வர மரக்கறிகளுக்கு வந்து எப்படி வந்து விலை வந்து தீர்மானிக்கிறாங்கன்றதை வந்து இதில் வந்து காட்டுறேன். இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த விலைகள் எல்லாம் வந்து பேசுவாங்க. என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். கிட்ட கேளுங்களா விலையா 180 பாருங்க, வெங்காயத்துக்கு வந்து பாருங்க இப்படித்தான் வந்து மரக்கறி பேசுறது. யூடியூப்ல வரும் பாருங்க, யூடியூப்ல வரும். தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை பேசி வியாபாரி மாதிரி வந்து நிற்கிறாங்க. இல்லை பாருங்க, வியாபாரி மாதிரி வந்து விலை கூறி வந்து கேட்பாங்க. மீன்களுக்கு மட்டுமில்லை மரக்கறிகளுக்கும் வந்து இப்படித்தான் தோட்டக்காரன் வெறும் வெங்காயம் தான் கொண்டு வச்சிருக்காங்க. இந்த கே 170 ரூபா கட்டிருக்காங்க. 180 கேள்வியா? ஓ, அவன் ரூவன் கட்டவன். யார் ரூவன் இல்லை, அவன் குட்டி. ஐயா 4-5 வயசு ஐயா இங்கே வாங்க. விலை கேட்பாங்க. யார் வந்து நல்ல விலைக்கு நல்ல வெங்காயங்கள் கட்டுவோம். நல்ல நல்ல மரக்கறி வேண்டாம், நல்ல விலைக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க. கணேசண்ணே வந்தது 450 வந்தது பார்த்தீங்களே, 450 வந்தது. ஓ பாருங்க, மரக்கறி எல்லாம் கொண்டு வந்து இன்னும் உடனே வந்து வியாபாரி மேல் வந்து மரக்கறிகளை வந்து பண்ணுறது கத்திரிக்காய் அடுத்ததான் என்ன விலை என்ன விலை விட்டு 270 திருப்பி கத்திரிக்காய் தெருவு ஜோதிக்கா 300 கத்தரி 300 அடைக்க சொன்ன கத்தரி 300 ரூபாய்க்கு வந்து இப்போ கொடுத்துருக்காரு பாருங்க. அவர் சொன்னதை விட ஐயா மாமா எது வேணும்? இது 305 இதை கொண்டு இல்லைங்க 200 கொண்டு போங்க 200. இந்த வெங்காயம் வந்து 200 ரூபா வந்து கேட்டு 200 அப்படியே கிடக்குதுன்னு போகாமல் 200 ரூபா கேட்டதுன்னு போகாமல் கிடக்குது. ஒவ்வொரு விலைகளுக்கு வந்து இருக்குது. இது 180 கேள்வி லடாக்கு 180 கேள்வி கேட்டாச்சு கொடுக்க இல்லை 200 கொடுப்பாரா அண்ணன் எது வேணும்? இது 200 தெரியல அண்ணா 180 கேள்வி லடாக்கு. இது வந்து மரக்கறிகளுக்கு வந்து 300 நிற்கிறாங்க. மரக்கறிகளுக்கு வந்து விலை வந்து தீர்மானிக்கின்ற நேரடி காட்சி பார்க்குறீங்க. கொண்டு வர பொருட்களுக்கு வந்து நேரடியாக வந்து விலைகள் வந்து தீர்மானிப்பாங்க. அதில் பாருங்க நிற்கிற அண்ணா வந்து விலை வந்து கூறாள் வந்து இவர் நான் வந்து கூறாள் இதோடைய வந்து நாங்கள் கதைப்போம். கேட்ட வடிகடா 180 அண்ணா அது 300 180 இல்லையா? ஓ உனக்கு அனுப்ப வாழை இதுக்கு பயணியே இப்படி காட்டுறேன் உனக்கு தெரியல உனக்கு இந்த 200
200 வெங்காயம் 200 அப்படி கேட்க குறைச்சி கேட்டா கூற மாட்டேன் தம்பி இது அவுட்டு பார்க்க தேவையில்லை இதுதான்டாங்க இதுதான்ங்க அவுட்டு பார்க்க தேவையில்லை அண்ணா கேட்டவடிடா ஒன் குட்டி ரெண்டும் கேட்டவன் அண்டைக்கு அவன் தான் எடுத்து வித்தவன் அண்ணா மோட்டை வேக்க கரையா விடுங்க வாகனங்கள் ஒரு தட்டி போடும் 180 ரூபா விலை இன்றைக்கு நல்ல விலை பெரியவங்க 400 ரூபா போகுது நல்ல நல்ல எங்கட யாழ்ப்பாணவங்க நல்ல பெரியவங்க 400 ரூபா தான் இஞ்சாலாம் இதில் எடுக்க விஞ்சு வேணும் நல்ல வெங்காயம் விற்கிறதுக்காகத்தான் என்ன விலைன்னு பாருங்க இது 200 நல்ல பார்க்குறேன் என்ன மாதிரி விலை மரக்கறிகளுக்கான விலை வந்து எப்படி வந்து தீர்மானிக்கிற நீங்கள் அது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் வார சாமானை பொறுத்து தான் விலை மற்றது கேள்வியை பொறுத்து ஓகே இப்போ தேவையால் கோயில் திருவிழா கொண்டாட்ட நாள்கள் ஆக்கள் கூட என்ன சாமான் விலை கூட விலை கூடும் என்ன விலை கூடும் ஆனால் இந்த பஜார் குறைவு விலை குறைவு இந்த திங்க என்ன மாதிரி இப்போ வெங்காயம் மட்டும் என்ன மாதிரி விலை போகுது வெங்காயம் நல்ல வெங்காயம் 400 ரூபாயிலிருந்து போகுது 400 இங்கே குலைக்கி விலை ஓகே 450 போனால் கொஞ்சம் நல்ல பெரிய மற்ற 400 சீரான விலை மற்ற சின்ன வெங்காயம் 200 250 அந்த மாதிரி போகும் இந்த விலையால் அப்படி போய் கொண்டு கத்தரிக்காய் நீங்கள் பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்தால் நீங்கள் அது கூடுறேன் ஓ நான் கூடுறேன் மற்ற மரக்கறி கூடுறதுக்கு ஒரு ஆள் நிற்கிறார் ரைட்டு நீங்கள் என்ன இது நான் வெங்காயம் வெங்காயம் 200 190 வெளியில் அந்த அந்த டைமுக்கு தான் நீங்கள் எவ்வளோ காலமாக இதுக்கு தொழிலில் இருக்கிறீங்க நான் ஒரு 19 வருஷமாக இருக்கிறீங்க ரைட் நாங்கள் இது பார்ட் டைமாக தான் இந்த தொழில் பார்ட் டைம் இப்போ வியாபாரி மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு விலை சொல்லிவிடும் தானே வியாபாரி அந்த விலைக்கு போகுமா உண்மையிலே போகும் என்ன அதோட சில நேரம் கூடவும் போகும் என்ன ரைட் ஆனால் இப்போ என்னென்னா யாழ்ப்பாணம் வெங்காயம் இப்போ அறுவடை சீசன் இந்த நேரம் இந்தியாவிலேருந்து இறக்குறாங்க வெங்காயம் இந்தியாவிலேருந்து இறக்குறால யாழ்ப்பாண தோட்டக்காரருக்கு சரியா நட்டம் செலவு கூட உற்பத்தி செலவு கூட மருந்து உரங்கள் மண்ணெண்ணெய் நீராக கூலியும் கூட அப்போ இந்த நேரம் தம்புள்ள கொழும்பு கொழும்புல இந்தியாவிலேருந்து இறக்குறாங்க சின்னவங்க அப்படி எனக்கு வெங்காயம் எல்லாம் சாமான விலை குறையும் கண்டிப்பாக வியாபாரி மாதிரி தான் அடிபடும் சரிண்ணா ஓகே நன்றி இதான் வந்து இந்த பொருட்களுக்கான விலைகள் வந்து தீர்மானிக்கிற இடம் இந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து கொண்டு வர பொருட்களுக்கு விலைகள் வந்து தீர்மானித்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுத்து பாருங்கள் ஒரு வியாபாரி வந்து அப்படியே கொண்டு போவாங்க சந்தையை பாருங்க மருதாமடம் பொதுச்சந்தை பாருங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்தை எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு பாருங்க சில பேர்ட்ட பலாப்பழங்கள் இன்னும் விற்காமலும் இருக்குது இல்லை பாருங்கள் இதெல்லாம் விற்காமல் இருக்குது பிள்ளைகளுக்கு வந்து சரியாட்டி வச்சுருப்பாங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பலாப்பழம் வந்து சரியான மலிவு இப்போ சீசன்ன்றபடியாக சரியான மலிவுன்றபடியாக ஐயா வந்து இல்லை வெட்டி கிடக்குற பாருங்க பலாப்பழம் வெட்டி பார்க்குறோம் என்ன நல்ல பழமா மொத்தம் வட்டி பார்க்குறாரு ஐயா வட்டி பார்க்குறேன் எவ்வளோ போகுது எவ்வளோ ஐயா 3 போல போகும் இப்போ 3 என்ன விலை போகும் 1200 ரூபாய்க்கு போதான் பாருங்க அந்த 3 விழாப்பழம் வந்து ஐயாண்டான் 1200 ரூபாய்க்கு போதான் ஓகே இந்த சந்தை நிலவரங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த பலாப்பழம் வந்து விற்கிற காட்சி மற்றது இந்த பொருட்களுக்கு வந்து அதாவது அறுவடை செய்கின்ற பொருட்களுக்கு வந்து இப்படி வந்து விலைகள் வந்து தீர்மானிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கொண்டு வர பொருட்களுக்கு வந்து வியாபாரிமார் வந்து ஒரு விலை சொல்லுவாங்க அந்த விலையிலேருந்து பொருட்கள் நல்ல பொருட்களாக இருந்தால் வியாபாரிமார் வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சில நேரங்களில் அவங்க கேட்ட விலைக்கும் போகும் சில நேரங்களில் கேட்ட விலையை விட ஒரு 20-30 ரூபா குறைச்சும் வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் இதான் வந்து வியாபாரிகளுடைய நிலைமை இந்த காலை வந்து பார்த்துப்பீங்க காலை பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் மறக்காமல் மதுவில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இதே மாதிரி வித்தியாசமான காணொளிகள் வரும் என்றதை வந்து சொல்லிக்கொண்டு இன்னொரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம் பாய்